அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லோருமே காளான் உணவை சாப்பிடக்கூடியவங்க தான். அதிக சுவை நிறைந்ததும் சத்துக்கள் நிறைந்ததும் பல்வேறு விதமான மருத்துவ பயன்களும் சில குறிப்பிட்ட நோய்களிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவாக இந்த காளானை சொல்கிறாங்க. சில காளான்களை சாப்பிடுவதன் மூலம் மூளையினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சில காளான்கள் விலை லட்சக்கணக்கில் இருக்கும். அதே போல் சில காளான்கள் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்குது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. காளானை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த காளானை நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 வகையான நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய நம்மளுடைய வட்டாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காளான் என்ன காளான் பார்த்திங்கன்னா பட்டன் காளான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காளான் ரொம்ப இயல்பானது, அதே போல் ஆரோக்கியமானது. இது சாப்பிடக்கூடிய ஒரு காளான் தான். இது நச்சுத்தன்மை வாய்ந்த காளான் கிடையாது. காளான் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த காளான்கள் நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை அதிகரிக்கும். காளானில் விசேஷமான செலினியம், வைட்டமின் டி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தேவையான அளவு நல்ல அளவில் உள்ளது. இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியின் செயல்பாட்டை அதிகரிக்கும். மேலும் உடலில் செல்களின் சேதத்தை தடுக்க இது உதவியாக இருக்குது. இந்த காளான் சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் என்பது வைட்டமின் டியின் ஆதாரமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். காளான்கள் சூரிய ஒளி அல்லது புற ஊதா ஒளிக்கு வெளிப்படும் போது வைட்டமின் D2ஐ உருவாக்க திறன் கொண்டவை. இது எலும்பு மற்றும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது நன்மை, இதய நோயாளிகள் இல்லை இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக் அடிக்கடி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காளானை அதிகமாக சாப்பிட்லாம். காரணம், இந்த காளானில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது. மேலும் சோடியம் மிக குறைவான உள்ள ஒரு உணவாக இந்த காளான் இருக்குது. இதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும், கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியும், இரத்த நாளங்களில் இரத்தம் சீராக பாயும், இதய சுவர்களை பலமாக வைத்திருக்கும், இதயம் சீராக சுருங்கி விரிவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். சோடியம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை காளான் முதன்மையானது. பொட்டாசியம் மற்றும் நார் சத்து அதிகமாக இருப்பதால் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும், இரத்தம் சீராக இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்த நன்மையாக, ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை வெயிட் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சிறந்த ஒரு உணவு காளான் அப்படின்னு சொல்கிறாங்க. காளானில் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் குறைவாக எடுத்துக்கிட்டால் கூட வயிறு நிரம்பின மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் நீங்கள் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபுட்டையும் ஸ்நாக்ஸையும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. மேலும் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு, அதுவும் குறிப்பாக வயிற்று பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்பையை குறைக்கக்கூடிய வல்லமை காளானில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கு இருக்குது. இதனால் எடை மேலாண்மைக்கு காளான் ஒரு சிறந்த உணவாக மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐந்தாவது நன்மையாக, காளான் ஒரு சிறந்த மூளைக்கான ஒரு உணவு அப்படின்னே சொல்கிறாங்க. காளானை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் அந்த காளானில் இருக்கக்கூடிய எர்கோத்தியோனைன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய அறிவாற்றல் குறைபாடை சரி செய்கிறது, நரம்பு சிதைவு நோய்களிலிருந்து நம்மளை காக்கிறது என காளானை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட சில காளான்கள் மூளையினுடைய வளர்ச்சிக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளையினுடைய சக்திக்காகவே சிறந்த உணவாக விளங்குது. அந்த அளவுக்கு அற்புத சக்தி பெற்றதான் காளான். காளான் உணவை குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலம் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆறாவது நன்மையாக, காளான் சிறந்த குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும், குடல் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கும். நம்மளுடைய செரிமானத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு சிறந்த உணவாக ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இந்த காளான் செயல்படுது. நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு காளான் சிறந்த உணவாக விளங்குவதால் நம்ம உடம்புல செரிமான பிரச்சனையே வராது, நம்ம குடல் இயக்கம் சீராக இருக்கும். ஏழாவது நன்மையாக, சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு காளான் ஒரு சிறந்த உணவாக சொல்கிறாங்க. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. மேலும் இன்சுலின் சுரப்பிக்கு காளான் ஒரு மிக சிறந்த உணவாக அப்படின்னு மருத்துவங்க சொல்கிறாங்க. இரத்தத்தின் சர்க்கரை அளவை மேம்படுத்தவும் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இந்த காளான் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறாங்க.
காரணம் நார் சத்து அதிகமாக இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை வேகமாக கலக்காமல் இது கண்ட்ரோலாக வச்சுருக்கும். 8வது ஒரு சிறந்த நன்மையாக, அசைவம் அதிகம் விரும்பாதவர்களுக்கு காளான் சிறந்த சைவ அதிக புரதச்சத்து நிறைந்த உணவாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அசைவத்தில் புரதச்சத்து இருக்குது, ஆனால் அசைவம் எனக்கு பிடிக்காது, அசைவம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதிக புரதச்சத்து நிறைந்த அசைவத்துக்கு மாற்றான ஒரு சைவ உணவு அப்படின்னு காளானை சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல புரதச்சத்து நிறைந்த உணவு காளான். மேலும் இதில் மிக குறைந்த அளவே கொழுப்பு உள்ளது. அதனால் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் உடம்பு ஜுரம் ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க, சோர்வாக இருக்கிறவங்களுக்கு இந்த காளான் உணவை கொடுப்பதன் மூலம் உடல் நல்லா ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்கும். உடலில் இழந்த சக்தியை மீண்டும் பெற முடியும். அந்தளவுக்கு ஒரு வல்லமை இந்த காளானின் உண்டு. 9வது நன்மையாக, உடலினுடைய வளர்ச்சி மாற்றத்துக்கு பேருதவியாக இருக்குது இந்த காளான். இந்த காளானில் B12, B2, B3 போன்ற வைட்டமின்கள் உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. அந்த வைட்டமின்கள் இந்த காளானில் நிறைந்திருப்பதால் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு பெருபங்கு வகிக்குது இந்த காளான்கள். 10வது நன்மையாக, இரத்த சோகை பிரச்சனைக்கு காளான் ஒரு சிறந்த உணவு. இந்த காளானில் இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் நிறைந்திருப்பதால் இரத்தத்தில் புதிய சிவப்பணுக்கள் உருவாக்குவதற்கு காளான் பெருபங்கு வகிக்குது. இரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, டயர்டாக இருப்பாங்க. அந்த இரத்த சோகை பிரச்சனை சரி செய்வதற்கு காளானின் போதிய அளவு இரும்புச்சத்தும் ஃபோலிக் ஆசிடும் இருக்குது. அதனால் உங்கள் இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இரத்த சோகை பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். இந்தளவுக்கு நன்மை தரக்கூடிய காளானில் இருக்கக்கூடிய சத்துக்கள் விவரங்கள் என்ன? இதில் இருக்கக்கூடிய கலோரிகள் பார்த்திங்கன்னா 80 முதல் 95 இருக்குது. காளானில் புரதச்சத்து ரொம்ப அதிகம். 100 கிராம் காளானில் 3.7 கிராம் புரதச்சத்து இருக்குது. கார்போஹைட்ரேட் 3.9 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 1.2 கிராம் இருக்குது. கொழுப்பு மிக குறைந்த அளவு 0.4 கிராம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி நிறைந்திருக்கு. பொட்டாசியம் 185 மில்லிகிராம் இருக்குது. இரும்புச்சத்து 0.61 மில்லிகிராம் இருக்குது. கால்சியம் 4 மில்லிகிராம் இருக்குது. சிலினியம், வைட்டமின் B2, B3, B5 போன்றவை நல்ல அளவில் இருக்குது. இவனைத்தும் பார்த்திங்கன்னா காளானில் இருக்கக்கூடிய சத்து அளவுகள். இந்த உலகத்திலே ரொம்ப சத்து வாய்ந்த மிகவும் உண்ணக்கூடிய சிறந்த காளான்கள் அப்படின்னு என்னென்ன காளான்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, சிப்பி காளான் அப்படின்னு ஆயிஸ்டர் மஷ்ரூமை சொல்கிறாங்க. இதில் புரத சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் வைட்டமின் பி சத்து அதிகமாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. அடுத்ததாக ஷெக்டெக் மஷ்ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அதிகமான சத்துக்கள் நிறைந்த ஒரு காளான். இதில் செலீனியம், காப்பர் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய தாதுக்கள் நிறைந்திருக்கு. இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. வைட்டமின் B6 இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஷெக்டெக் காளான். மேலும் இது அதிக சத்து கொண்ட ஒரு சிறந்த காளானாக சொல்கிறாங்க. இதில் வைட்டமின் டி நிறைந்திருக்கு. அடுத்து மைடெக் மஷ்ரூம், இதிலையும் வைட்டமின் டி நிறைந்திருக்கு. மேலும் பீட்டா குளுக்கோஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு முக்கிய பங்கு இந்த மைட்டோடெக் காளான் செய்யுது. அடுத்தது லயன்மேன் காளான் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளையினுடைய வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சி தூண்டுவதற்கும் மிகவும் தனித்துவமான சேர்மங்கள் கொண்ட ஒரு காளான் தான் லயன்மேன் காளான் அப்படின்னு சொல்லப்படுது. மிகவும் சிறந்த மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய காளான் தான் இது. பட்டன் காளான் பெரும்பாலும் நம்ம பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடிய காளான் இந்த பட்டன் காளான் தான். இந்த பட்டன் காளானின் செலீனியம், வைட்டமின் பி, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. அடுத்து ரிஷி காளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மன அழுத்தத்தையும் சோர்வையும் குறைக்கும், புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இதில் நிறைந்திருக்கு. இருதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்தும். கல்லீரல் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரிஷி காளானுக்கு உண்டு. அடுத்ததாக டர்க்கி டெய்லி மஷ்ரூம், இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும், புற்றுநோய் சிகிச்சைக்கு உறுதுணையாக இருக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவுக்கு சிறந்த உணவாக இந்த காளான் விளங்குது. மேலும் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இது விளங்குது. இதுபோல் நமக்கு உணவாகவும் அதிக சத்துக்கள் நிறைந்த காளான்கள் தான் இவை. அதே சமயம் சில காளான்கள் நச்சுத்தன்மை வாய்ந்தது. அது நம்மளுடைய நேரடியான மரணத்துக்கு வழிவகுக்காது. நம்மளுடைய கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் பாதித்து அதன் மூலம் நமக்கு மரணத்தை தரக்கூடியது. டெத் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய காளான், இது உலகில் மிக ஆபத்தான காளானாக கருதப்படுது.
இரண்டாவதாக டிஸ்ட்ராயிங் ஏஞ்சல் காளான் அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்ப்பதற்கு வெண்மை நிறத்தில் மிக அழகாகவும் இருக்கும். பார்ப்பதற்கு பட்டன் காளான் போலவே இருக்கும். அடுத்தது ஃபால்ஸ் மோரல் காளான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு காளான். அடுத்து வெப்கேப் காளான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் நச்சுத்தன்மை வாய்ந்த சாப்பிட உகந்த அல்லாத ஒரு காளானாக சொல்லப்படுது. அடுத்ததாக ஜாக்கோ லேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மஷ்ரூம். இதுவும் பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறத்தில் பிரகாசமாக இருக்கும். இது நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு காளான். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாப்பிடக்கூடிய அதிக சத்து நிறைந்த காளான்கள் எவை, சாப்பிடக்கூடாத நச்சுத்தன்மை வாய்ந்த காளான்கள் எவை, காளான்கள் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அது இருக்கக்கூடிய சத்துக்கள் விவரங்கள் என்ன அப்படின்னு முழு விவரங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.